ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் யாசர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யாசர் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஒரு சமீபத்துல எனக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நான் இங்க ஷேர் பண்ண விரும்புறேன். எதனால அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு விறுவிறுப்பான வாழ்க்கையில ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கோம். ஒண்ணு வேலையா இருக்கும், படிப்பா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாமே எதை நோக்கினா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி நம்ம நல்லா பார்த்துக்கணும், இந்த ஒரு காரணத்துக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஃபேமிலியே கேள்விக்குறியாகிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் சமீபத்துல பார்த்தேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், முதியோர் இல்லங்கள்லாம் நிறைய இருக்கு. நிறைய ரோட்டோரமா வந்து பிள்ளைகளை பெற்ற தாய்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் கண்ணால வந்து ஒரு ஒரு தாத்தா பாட்டியை பார்த்துட்டு, அவங்க ஒரு 4 குழந்தைங்க வந்து அவங்கள விட்டுட்டாங்க அப்படின்றப்ப ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. அதை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த பதிவு. இது எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில இது மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதை நான் பதிவு பண்றதுக்கான வருத்தங்கள் நான் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். திருக்குறள்ல ஒரு திருக்குறள் இருக்கு. ஈன்ற பொழுதிலும் பெரிதுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து அதை ஆளாக்கி அந்த குழந்தை ஒரு பெரிய ஒழுக்கமான ஒரு பையன், இல்லை ஒரு நல்ல பொறுப்புல இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அந்த பையன் பிறந்தப்ப ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை விட பெற்றவங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. அந்த லெவலுக்கு ஒரு தாய் வந்து குழந்தைய சிரமத்திலும் சிரமப்பட்டு பெத்தெடுத்து அதை சீராட்டி பாராட்டி பால் கொடுத்து எல்லாமே உணவு கொடுத்து. எனக்கு குழந்தை இருக்கு. என்னோட குழந்தையெல்லாம் வந்து நான் சில நேரங்கள்ல ரொம்ப ஷாக் ஆகும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களை வளர்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட நேரங்கள்ல 4 குழந்தைய பெத்து அதுக்கு எவ்வளவு செலவுகளை செஞ்சு படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு ஆளாக்கி அந்த குழந்தைங்க தன்னை ரோட்ல விட்டுட்டாங்கன்றப்ப அந்த அந்த தந்தை இருக்கார் இல்லையா, அந்த தந்தைகிட்ட இருந்து வந்த வார்த்தை, எனக்கு 4 குழந்தைங்க அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன சங்கடமாயிருச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன். சும்மா ChatGPT இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ ஹோல்டேஜ் ஹோம் வந்து சென்னையில் இருக்கு அப்படின்னு. 94 ஹோல்டேஜ் ஹோம் சென்னையில் மட்டும் இருக்கு. கிட்டத்தட்ட 390 ஹோல்டேஜ் ஹோம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட 5000க்கும் மேலே இந்தியாவில் இருக்கு. அப்படின்றப்ப இவ்வளோ பெற்றவங்கள குழந்தைங்க ரோட்ல விட்டுருக்காங்க, முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துருக்காங்க அப்படின்றது ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. தன்னோட தாய் தகப்பனை பார்க்கறத காட்டிலும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வேலை இருக்குன்னா அந்த வேலை தேவையில்லை. என்னோட கருத்து. இதுக்கு நிறைய பேர் ஆதரவா இருப்பீங்க, நிறைய பேர் எதிர்ப்பாகவும் இருப்பீங்க, எனக்கு தெரியல. நம்ம நம்ம வாழ்க்கையே ஒரு சின்ன வட்டம் தானே. இதுல 2 பேர் தான் இருக்காங்க. ஒண்ணு நம்மளை பெத்தவங்க, இன்னொன்னு நம்ம பெத்தவங்க. இந்த 2 கேட்டகரி தான். இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, சின்ன வயசுல நான் எனக்கு கேட்டிருக்கேன். என்னன்னா, ஒரு ரொம்ப அடிமட்ட கூலி ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு சம்பளமே 3 ரூபா தானா. அந்த 3 ரூபால அவன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கானா. மற்றவங்க எல்லாம் 10 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கி அவங்களால வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அப்ப அந்த அவன்கிட்ட வந்து கேட்டாங்க, எப்பறம் 3 ரூபாய் வச்சு எப்பறம் சம்பாதிக்கிற அப்படின்னு. 1 ரூபா எனக்கு சாப்பாடு, 1 ரூபா கடனா கொடுக்குறேன், 1 ரூபா வட்டி கட்டுறேன். என்னடா புரியல அப்படின்னதுக்கு அவன் சொன்னா, அந்த நான் வட்டி கட்டுறேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, அந்த 1 ரூபா என்ன பெத்து வளர்த்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களே என்னோட தாய் தந்தை, அவங்க எனக்கு செஞ்சதுக்கான வட்டி நான் கொடுக்குறேன். நான் கட்டுற கடன் என்ன அப்படின்னா, நான் ஒரு பையனை பெற்றிருக்கேன் இல்லையா, அவனுக்கு நான் இப்ப கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் பின்னால எனக்கு நான் என்னோட தாய் தகப்பனை பார்த்துக்கிட்ட மாதிரி அவன் என்னை பார்த்துப்பான் அப்படின்னு. அது ஒரு சின்ன தத்துவம் தானா, பெரிய விஷயம் அதுல இருக்கு. ஒரு குழந்தை எதை பார்த்து வளருதுன்னா, தன் தாய் தகப்பனை பார்த்து தான் வளருது. தன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்றதே அந்த ஃபேமிலி தான். தன்னோட வீட்டுல என்ன நடக்குதுன்றதுதான் அவனோட வாழ்க்கையிலே நடக்கும். தன்னோட தாய் தகப்பன் அவங்களோட தாய் தகப்பனை பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து எப்படி யோசிக்கும்னா, நம்மளும் நம்மளோட அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், பார்க்கலன்னா நம்மளும் பார்க்க வேணும். அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்னா, ஒரு வயசான தாத்தா அப்பாவை போய் பார்க்கறதுக்காக அம்மா வந்து தன்னோட மகனை கூட்டிட்டு போவான். போறப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, எனக்கு இந்த முதியோர் இல்லத்தெல்லாம் ஓகே, ஆனா எனக்கு ரொம்ப நைட் நேரத்தில் ரொம்ப குளிருது, ஒரு போர்வை இருந்தா தா. சரி நான் எடுத்துட்டு வர சொல்றேன் சொல்லி பையனை கூப்பிட்டு, நம்ம கார்ல ஒரு போர்வை இருக்கு, அதை எடுத்துட்டு தாத்தாட்ட போறான். அவன் குடுக்குன்னு ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டு பாதியை கிழிச்சு தாத்தாட்ட கொடுத்துருவான். அவங்க அப்பா, என்னடா பாதி தான் கொடுக்குற, மீதி கூறா. இல்லப்பா, பாதி இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கட்டும், இன்னொரு பாதி வந்து தாத்தா கொடுத்துலாம். எனக்கு எதுக்குறா வீட்டுல இருக்கிறா, உங்களுக்கு இப்ப இல்லப்பா, நாளைக்கு உங்களை நான் அந்த முதியோரத்தை சேர்ப்பேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு தேவைப்படும். அப்ப அது எவ்வளவு பெரிய வலி. அந்த வலியை நீங்க தான் காட்டி கொடுக்குறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு. நீங்க இன்னைக்கு அந்த குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை பெரிய ஆளாகி உங்களை பார்க்க முடியலன்னு உங்களை கொண்டு போய் முதியோரத்தை தான் சேர்க்கும். தன் குழந்தையும் பார்க்கணும், தன்னோட பெற்றவங்களையும் பார்க்கணும். அதுதான் செயின்.
நீங்க இதை ரொட்டேஷன் செஞ்சுட்டு இருக்கப்ப அந்த குழந்தையும் அப்படிதான் யோசிக்கும். நீங்க உங்க அப்பாவை பார்த்துக்கிட்டா அந்த குழந்தை நம்ம அப்பாவை நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளா நம்ம கடவுள் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம அதை செய்யாம பணம் 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 பணம்னா நாளைக்கு அந்த நாளைக்கு ஒரு நொடி இல்லை இல்லையா, போறப்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வச்சுன்னா என்ன பண்ணும்? கால் தெறிக்கு கீழே ஒன்று செத்து போயிடும். ஹார்ட் அட்டாக்ல என் கூட இருக்கிறவங்களே ஒரு 100 பேர் காணா போயிட்டாங்க. ஒரு நொடி எல்லாமே மாறிடும் லைஃப். இவ்வளவுதான். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கவங்களை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு நம்மளால யாரு கூடயும் கெடுக்காம அவன் நம்மளை கெடுக்காம இருந்தா போதும். இதை தாண்டி பெரிய ஒரு கம்பசுத்திரம்லாம் கிடையாது லைஃப். இது பல பேருக்கு விருப்பம் இல்லாம கூட நான் சொல்றது. ஆனா யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ தேவைப்படுற வீடியோவா இருக்கும். இல்ல அவங்களோட லைஃப்ல நடக்கிறத இந்த வீடியோ பார்த்து ஏதாவது கொஞ்சம் அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா கூட இந்த வீடியோ ஒரு பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நமக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.